வரலாற்றில் முதல் முறையாக கேட்டகரி 5 வகையை சேர்ந்த மெலிசா என்ற புயல் ஜமைக்காவில் இன்று கரையை கடக்க உள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த புயலால் ஜமைக்காவிற்கு பேராபத்து வரலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில்தான் மெலிசா புயல் வானில் எப்படி உள்ளது என்பதை அமெரிக்காவின் விமானப்படை வீரர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோ அனைவரையும் சிலிர்க்க வைத்துள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மோந்தா புயல் இன்று மாலை அல்லது இரவில் ஆந்திர மாநிலத்தின் மசூலிப்பட்டினம் அல்லது காக்கிநாடா இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. தற்போது புயல் கரையை நெருங்கி வருகிறது. இந்த புயல் காரணமாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் மழை பெய்து வருகிறது. ஆந்திராவில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ரயில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் புயலால் பாதிக்கப்படும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல கரீபியன் நாடுகளில் வெப்பமண்டல புயல்கள் அடிக்கடி உருவாவது உண்டு. இந்த நிலையில்தான் சில நாட்களாக மெலிசா என பெயரிடப்பட்ட புயல் கரீபியன் நாடுகளை தாக்கி வருகிறது. ஹைதி, ஜமைக்கா உள்ளிட்ட நாடுகளில் இந்த புயல் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மெலிசா புயல் கேட்டகரி 5 வகையை சேர்ந்தது என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இது மிகவும் ஆபத்தான புயலாகும். அதாவது மணிக்கு 252 கிலோமீட்டர் வேகம் அல்லது அதற்கு மேலான வேகத்தில் சூறைக்காற்று வீசும். தற்போது தொடர் மழை, சூறாவளி காற்றால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பல இடங்களில் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீடுகளை பொதுமக்கள் இழந்துள்ளனர். ஹைதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மெலிசா புயலால் மொத்தம் பலியானோர் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இந்த மெலிசா புயல் இன்று மாலையில் ஜமைக்காவில் கரையை கடக்க உள்ளது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் விமானப்படை விமானம் வானில் மெலிசா புயல் எப்படி உள்ளது என்பதை வீடியோவாக எடுத்திருக்கிறது. விமானப்படை விமானத்தில் பறந்த வீரர்கள் உயிரை பணயம் வைத்து இந்த வீடியோவை எடுத்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது வெளியாகி அனைவரையும் சிலிர்க்க வைத்துள்ளது. அதில் மேகக்கூட்டங்கள் வெள்ளை நிறத்தில் வேகமாக நகர்கின்றன. பெரிய பேரலை ஆக்ரோஷமாக வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோன்று வானில் மேகக்கூட்டம் ஒன்றாக திரண்டிருக்கிறது. அதோடு மேகக்கூட்டங்கள் கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் சுழல்கின்றன. மேலும் பேரிரைச்சல் கேட்கிறது. இதுபோன்ற வீடியோக்களை பலரும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதனால் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் அதிக கவனம் பெற்றுள்ளது. இந்த வீடியோவை பார்த்து சூறாவளி இப்படித்தான் இருக்குமா என்று பலரும் சிலிர்த்து போயிருக்கின்றனர். இந்த புயல் காரணமாக தற்போது 50,000 மக்கள் மின்வசதியின்றி உள்ளனர். பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு மரங்கள், மின் கம்பங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் ஜமைக்காவின் தலைநகர் கிங்ஸ்டன் கடற்கரையை நெருங்க உள்ளது. இந்த நகரில் விமான நிலையம், மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன. இதனால் பெரும் பாதிப்பு ஏற்படலாம் என கூறப்படுகிறது. ஜமைக்காவை எடுத்துக்கொண்டால் இதுதான் வலுவான புயல். ஜமைக்காவில் கடந்த 174 ஆண்டு கால வரலாற்றில் கேட்டகரி 4 அல்லது அதற்கு மேலான கேட்டகரி கொண்ட புயல்கள் கரையை கடந்தது இல்லை. இதற்கு முன்பு 1988ஆம் ஆண்டில்தான் ஜில்பர்ட் என்ற புயல், அதாவது கேட்டகரி 3 கரையை கடந்தது. அதன் பிறகு இவான், பேர்ல் புயல்கள் கேட்டகரி 4இல் இடம்பெற்றிருந்தாலும் கூட அது ஜமைக்காவில் கரையை கடக்கவில்லை. ஆனால் இந்த மெலிசா புயல் கேட்டகரி 5இல் உள்ளது. இதனால் ஜமைக்கா பெரும் சேதத்தை எதிர்கொள்ளும் என அஞ்சப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.